சிவமே நான் என்று பாவிக்க வேண்டும். இடையராத அந்த பாவனையினாலே உண்மை ஞானம் கைவரப்பெறும் என்பதுதான் 2-3 பாடல்களிலே சேர்த்து அந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அந்த சிவம் தடத்த நிலையிலே இருக்கின்ற பரிப்பொருளாகிய சிவம் அல்ல என்பதும் சுரூப நிலையில் இருக்கிற சிவத்தைத்தான் அதில் சொல்லியிருக்கிறார் என்பதையும் அந்த 3 பாடல்கள் இதுவரையிலையும் நாம் பார்க்கிறோம். இது அத்துவித பாவனை, அதாவது இரண்டற்ற ஒரு பாவனையாக இருக்க வேண்டும். ஓரளவுக்கு நம்ம படிக்கணும்னா ஏதோ ஒரு அத்வைத மாதிரி அது தெரியும் நமக்கு. ஆனால் உண்மையில அப்படி இல்லை. அதாவது நான் சிவனே என்று எண்ணுகின்ற எண்ணம் அத்வைதம், சிவமே நான் என்று எண்ணுகின்ற எண்ணம் சுத்தாத்வைதம். வித்தியாசம். நானே சிவம் என்று நினைக்கின்ற பொழுது நான் அந்த சிவமாக இருக்கிறேன் என்று தன்னை முன்னிலைப்படுத்தி நினைக்கிற காலத்தில் ஆன்மா வேறல்ல சிவம் வேறல்ல என்ற எண்ணம் உண்டாகும். அப்படி இல்லாமல் எந்த சிவம் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறதோ அந்த சிவமே நான் என்று பாவனை செய்வது சைவ சித்தாந்தத்திலே வரக்கூடிய சுத்தாத்வைத பாவனையாக. இந்த வேறுபாட்டை நாம் மனசில் வச்சுக்கணும். ஏன்னா இந்த இடங்களில் படிக்கிற பொழுது நமக்கு பூரா இவர் சங்கராத்வைதத்துக்கு தான் சொல்லுகிறாரோ ஒரு வேளை என்று அந்த பாடல்களில் கடைசியில் முடிக்கிற பொழுது அப்படி வந்துடும். சகல புவனங்களுக்கும் யானிநாதன் 13வது பாட்டை முடிக்கிற பொழுது அப்படிதான் பரசிவமும் நானே சற்றும் இதற்கு ஐயநிலை என்று அறிய கடவன் 12வது பாட்டு. 11வது பாட்டும் அந்த கருத்தை சொல்லுகிறது. சிவமே நாம் என்று அறிந்து நிறுவிகற்பம் மனத்து உபாசிக்க கடவன் நிகழ்த்தும் இந்த உண்மையாம் விஞ்ஞானம். சிவமே நாம் என்று அறிந்து வார்த்தையை விட்டுவிடக்கூடாது. நாமே சிவம் என்று அறியதில்லை, சிவமே நாம் சிவமே என்று சொன்னால் அது பசுஞானமாகிய ஆன்ம நிலையை ஒட்டி எழுந்த வார்த்தையாக இருக்கும். அப்படி இல்லாமல் இந்த சிவமே நான் என்று தன்னை பாவிக்க வேண்டும். அப்படி இடையராது பாவித்தால் உண்மை ஞானம் கைவரப்பெறும். இதுதான் இந்த 3 பாடல்களிலே நமக்கு அதை சொல்லியிருக்கிறார். இது அத்துவித பாவனை. வார்த்தைக்கு அத்துவித பாவனை தான். அது பிரச்சாரம் பண்ணி அத்வைதம்னு சொன்ன உடனே அதில் கொண்டே விட்டுட்டாங்க. அதனால இன்னைக்கு நமக்கு அத்வைதம்னு சொன்ன உடனே உடனே அதை போய் நாம் சொல்கிறோம். சிவஞான முனிவர்கிட்ட போய் கேட்டால் அத்வைதம்னா அது வித்தியாசம் தெரியறதுக்காக சுத்தாத்விதம் என்று ஒரு வார்த்தையை கூட சேர்த்து கொண்டார். நான் பல சமயங்களில் குறிப்பிடுறது. அதாவது நீங்கள் வேதாந்தம்னு சொன்னால் அது எல்லாம் அத்வைதம் தான் அப்படின்ற அர்த்தத்தை உண்டாக்கிட்டாங்க. அப்படி அல்ல. வேதாந்தம் என்பது வேதம் சொல்லுகின்ற தெளிந்த முடிவு. அதாவது வேத அந்தமாக இருக்கக்கூடியது உபனிஷதம். உபனிஷதம் சொல்லுகின்ற முடிவு. 108 உபனிஷதங்களிலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. உபனிஷதங்களிலே தான் அந்த மகா வாக்கியங்கள்லாம் வருது. பிரஜான் பிரம்மம் அகம் பிரம்மாஸ்மி தத்வமசி இந்த மாதிரி மகா வாக்கியங்கள் எல்லாம் உபனிஷதங்களிலே கொடுக்கப்படுகிற வார்த்தைகள் தான். அதே மாதிரி சைவத்துக்கு கிடைத்திருக்கிற ஒரு பாக்கியம் என்னன்னா, சித்தாந்தம்னு சொன்னால் சைவம் தான் நினைக்கிறாங்க எல்லாரும். சித்தாந்தம் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் சைவ சித்தாந்தம் படிக்கிறாரு போட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. சித்தாந்தம் என்பது பொதுவான சொல் தான். அது யமன சித்தாந்தம், பௌத்த சித்தாந்தம்,
அப்படின்னு எல்லாத்துலேயும் சேரும் அந்த வார்த்தை. சித்தத்தால் ஆராய்ந்து கண்ட தெளிந்த முடிவு. சித்தம் என்ன பண்ணும்? சிந்தித்து கொண்டே இருக்கும். சிந்திக்கிற பொழுது தடைகள் வரும். அந்த தடைகளுக்கு விடை காணும். தடைகளுக்கு விடை கண்டு தெளிந்த முடிவைத்தான் சித்தாந்தம்னு சொல்றோம். இது பொதுவான வார்த்தை. அவர்களுடைய நிலையில் இருந்து கொண்டு அவர்கள் அது ஒரு தெளிந்த முடிவை சொல்லியிருக்கிறார்கள். அதில் வரக்கூடிய சந்தேகங்களுக்கெல்லாம் அவர்கள் தடைகளுக்கு அந்த தடைகளுக்கெல்லாம் விடை சொல்லி அவர்களுடைய சித்தாந்தத்தில் அந்த விளக்கம் இருக்கிறது. அது புதுச்சொல்லா இருந்தது. அது இப்போ என்ன ஆகி போச்சு? சைவத்துக்கே ஒரு சொல்லாக சித்தாந்தம்னு சொன்னால் அது சைவ சித்தாந்தம் தான் அப்படின்ற அர்த்தத்தில் போயிடுது. அதே மாதிரி தான் வேதாந்தம்னு சொன்ன உடனே அது சங்கரராலே அருளப்பட்டது தான் வேதாந்தம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிவிடுறாங்க. உண்மையில் வேதாந்தம் என்ற சொல்லும் சித்தாந்தம் என்ற சொல்லும் பொது சொற்களாக இருந்தவைகள் இப்பொழுது ஒவ்வொரு குறிப்பிட்ட கொள்கைக்கு உரியதாக ஆகிவிட்டன. குருவர் எழுதுகிறார், ஓரும் வேதாந்தம் என்று உச்சியை கொடுத்து சாரம் கொண்ட சைவ சித்தாந்த தேனம்னு எழுதுகிறார். அப்போ வேதாந்தம் என்பது என்ன? அதே தாய்மான் வேதாந்த சித்தாந்த சமரசன நிலை பெற்ற வித்தக சித்திரகணவி என்று எழுதுகிறார். வேதாந்த சித்தாந்த சமரசன நிலை பெற்ற வித்தக சித்திரகணவி. திருமுண்டல் சொல்லும்போது 6 அந்தங்களை சொல்லுகிற பொழுது வேதாந்தமும் சொல்றாரு, சித்தாந்தத்தையும் எடுத்துக்கொள்கிறாரு. அதனால இவைகளெல்லாம் பொதுவாக இருந்தது. பொதுவான முடிவு சைவந்தான் என்பது சைவ சித்தாந்தத்தினுடைய கருத்து. அதுபோல அது துவைதம்தான் என்பதும் விசிஷ்டாத்வைதம்தான் என்பதும் ராமானுஜர் மருத்துவருடைய கருத்து. அது அத்வைதம் தான், இரண்டற்றது, ஒரே பொருள் தான் நிச்சயம் அப்படின்னு சொல்லும்போது சங்கரருடைய கருத்து. ஒவ்வொருத்தரும் இந்த கருத்தை தங்களுடைய கோணத்தில் பார்த்து கொண்டார்கள். நாம் சிவமே என்று நினைக்கிறது தவறு. அது தான் உங்களுக்கு அகம் பிரம்மாஸ்மி என்று வரும். சிவமே நான் என்று நினைக்கிறது சிவஞானத்தினாலே சிவனை காணுதல். இந்த ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கிறது. இந்த வார்த்தைகளை மாத்திரம் ஞாபகம். சிவன் இந்த வார்த்தையை மாத்திரம் நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. அந்த இடத்துல பத்தாவது பாடல்ல 11வது பாடல்ல சிவமே நாம் என்று அறிந்து என்று வந்திருக்கும். அந்த இடத்துல ஒரு கோடு கொடுத்துருக்கோம் இடங்கள்ல. அதுதான் அந்த கருத்து. அதாவது சிவத்தை பாவனை பண்ணணும்ன்றார். சிவம் எப்படிப்பட்டது? சர்வகதமாய் சர்வ வியாபகமாய் விளங்கும் சர்வ தத்துவமயமாய் சர்வதோமுகமாய் சர்வ தத்துவ அதீதமாய் சர்வ ஆன்மாவாய் தகு பொருளுக்கெல்லாம் மேலாய் வாக்கு மனங்களினால் அறிவறிகிறாய் நாமம் என்றாய் உணங்குறி ஒன்று என்றாய் அசிந்தியமாய் இருந்த சிவம். இப்படி அந்த சிவத்தினுடைய பரசிவத்தினுடைய தன்மைகளை நமக்கு எடுத்து காண்பித்திருக்கிறார். குணபாவம் இல்லாதது ஒரு குணம் அப்படின்ற முறையில் அந்த பரசிவத்துக்கு சொல்லியிருக்கிறார். இது எல்லாமே ஒரு வரன்முறைக்குள்ள அடங்கப்பட்டதல்ல, அளவு கடந்தது அப்படின்ற ஒரு வார்த்தையை கூட சேர்க்கிறோம். நாம் வெண்குணங்களை சொல்லுகிற பொழுதுல அந்த வார்த்தை வருது இல்லையா? வரம்பிலா அருள், அளவிலா ஆற்றல், இப்படியெல்லாம் கூட அந்த வார்த்தையை சேர்க்கிற மாதிரி அந்த மாதிரி சொல்லித்தான் கொண்டு வந்து அப்படிப்பட்ட இருந்த சிவமே நாம் என்று அறிந்து அதே அடுத்த பாட்டில் பாருங்க, அந்த 12வது பாட்டில் பாருங்க. இவ்வாறு இருந்த பரசிவமும் நானே. கடைசி வரியில அப்ப பரசிவமும் நானே. நான் பரசிவம் அல்ல, பரசிவமும் நானே. சற்றும் இதற்கு ஐயநிலை என்று அறிய கடவன்.
அந்த பரசிவமும் நான் தான் என்று அப்படி ஒரு பாவனை பண்ணி தன்னிடத்திலிருந்து பிரிக்காமல், நமக்கு லௌகீகத்துல ஒரு விஷயமா நம்ம சொல்லிக்கலாம். திருக்குறள்ல ஒரு வார்த்தை சொல்வார், உள்ளியது எய்தல் எழுதுமன் மட்டும்தான் உள்ளியது உள்ள பெண். நீ நினைத்ததை அழுத்தமா ஜடமா விடாமல் நினைக்க முடியுமானால் நினைத்தது நடக்கும். நல்ல விஷயம்தான் அப்படி விடாமல் நினைக்க முடியுமே தவிர கோணலான விஷயங்களை ஒரே மாதிரியா நினைக்க முடியாது. அதனால அது பாரதியார் அந்த விஷயத்தை விளக்கிற பொழுது எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். நினைச்சது முடியணும்னா நல்லதை எண்ணிக்கணும். நல்லதை நினைக்கணும்னா மனசு ஜடமா இருக்கணும். சரணப்படுகிற மனசா இருந்தா முடியாது. அதுக்காக அடுத்த வார்த்தை திண்ணிய நெஞ்சம் வேணும். மனசை ஜடப்படுத்தணும்னு சொன்னா அதுக்கு தெளிந்த ஞானம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும். ஆக நல்லறிவு உண்டானால் அதனாலே மனம் ஜடமாகும். மனம் உறுதியானால் அது நல்லதை கெட்டியா பிடிச்சிடும். அப்படி நல்லதை நினைத்து விட்டால் அது நிச்சயம் நடக்கும். அதனால்தான் இந்த மாதிரி புதிய சாதுக்களாக துறவிகளாக இருக்கிறவர்கள் சொன்ன வாக்கு பலிக்கிறதுன்னு சொன்னா அதான் காரணம். தெளிந்த நல்ல அறிவினாலே திரும்பிய நெஞ்சத்தை பெற்று அந்த நெஞ்சத்தினாலே இடையறாமல் அதை நினைக்கிறவர்கள் அவர்களுடைய அந்த நினைப்பு அப்படியே முடிகிறது. அதுதான் உள்ளியது எய்தல் எளிதுமன் மட்டும்தான் உள்ளியது உள்ளத்தில். ஒருவன் ஒரு தடவை நினைத்ததை திரும்ப தொடர்ச்சியாக இடையறாமல் நினைக்க பெறுவானேயானால் அவன் நினைத்தது நிச்சயமாக நிறைவேறும். யாரும் தொடர்ச்சியா நினைக்க முடியாது. நல்ல விஷயமா இருந்தவங்களும் அப்படி இருந்தால்தான் அதை நினைக்க முடியும். நல்ல விஷயங்களை நினைக்கிறதுக்கு மனசை நாம் ரொம்ப பழக்கி ஆகணும். நல்ல வகையிலேயே பழகின மனசு தான் நல்ல விஷயத்தை நினைக்க தொடங்கும். அதை உறுதியா பற்றி நினைக்கும். அதுதான் இங்க சொல்றாரு, பரசிவமும் நானே சற்றும் இதற்கு ஐயம் இல்லை என்று அறிய கடவன். அந்த பாவனை அவனுக்கு விடாமல் பிடிவாரமாய் இருந்து கொண்டே இருக்குமானால் அவன் சிவமாகிறான். அதே அது கஷ்டப்பட்டு பாருங்க 13வது பாட்டுல, சகல மந்திரமயமாம் சிவமும் நானே. ஆரம்பத்திலேயே முதல் வரியிலேயே கொடுத்திருப்பார், சிவமும் நானே. இரண்டாவது வரியில சகல காரணமாய சிவமும் நானே. தாபர சங்கமங்கள் முழுவதுமே நானே. அவன் தாபர சங்கமங்கள் என்கின்ற ரெண்டிலேயும் அவன் இருக்கிறான். நிலையியல் பொருள் இயங்கியல் பொருள் என்று சொல்லக்கூடிய ரெண்டிலையும் அவன் கலந்திருக்கிறான். அவன் இல்லாத பொருள் எதுவும் இல்லை. எல்லாவற்றையும் சிவமாக பார்க்கிறவன் எல்லாமும் நான், அந்த சிவமும் நான் தான் என்பதை உறுதியாக பற்றி இருந்தால் அந்த சிவம் எப்படி எல்லா பவனங்களுக்கும் நாதனாக இருக்கிறதோ அதுபோல இவனும் சகல பவனங்களுக்கும் நானே நாதன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆகிறான். இதுவரையிலும் சொன்ன இந்த 3 பாடல்களும் அத்வித பாவனை செய்தாலே போதுமானது. அது சிவஞானம் அவனிடத்திலே பிரகாசிக்கும். அத்துவிதை பாவனை செய்கிறவன் சிவமாக தன்னை காண வேண்டுமே தவிர தன்னை வைத்து சிவனாக நினைக்கக்கூடாது. இப்போ துவைத பாவனை வச்சா என்ன தப்பு வரும்? இந்த உடன்பாட்டு முறையில ஒரு விஷயம் இந்த 3 பாடல்கள்ல நம்ம சொன்னார். அது விதி முறையில சொல்லுவது. வாய்மை என்று ஒரு அதிகாரம்,
அது விதிமுறையிலே சொல்லுவது. உடன்பாட்டு முறை வாய்மை எனப்படுவது யாதெனும் யாதென்றும் தீமையில்லாத சொல் வாய்மையை பற்றி வழக்கம். அதையே பொய்யாமை என்ற அதிகாரத்தில் என்ன சொல்லுகிறார்கள்? எதிர்மறை வினைகளை பற்றி சொல்றார். கல்வி கல்லாமை இந்த மாதிரி அழுத்தமாக ஒரு மனசுல பதிக்க வேண்டிய விஷயத்தை உடன்பாட்டு முறையாலும் எதிர்மறை முகத்தாலும் சொல்லுதல் என்பது சார்ந்த ஒரு வழக்கம். இப்ப நமக்கு சிவஞானம் யாரிடத்திலே பிரகாசிக்கும் என்று சொன்னால், சிவபரம்பொருளினுடைய இயல்புகளை எல்லாம் தெரிந்து அந்த இயல்புகளை விடாது தொடர்ச்சியாக தன்னுடைய மனதில் பாவனை செய்து கொண்டு அந்த சிவமும் நானே என்று இடையறாத பாவனையில ஒருவன் இருந்தால் அப்பொழுது உண்மை ஞானம் அவனிடத்தில் விளங்கி தோன்றும். இதுக்கு ஐயம் இல்லை அப்படின்னார். இது உடன்பாட்டு முறையிலே சொல்றது. இப்ப அடுத்தபடி சொல்றார், அது தன்னை சிவத்துக்கு வேறாக ஒன்று நினைத்து நான் சிவன் அவன் சிவம் என்று இப்படி நினைத்து துவைத பாவனையை கொள்ளுவானேயானால் எப்பொழுதும் அவன் உண்மை ஞானத்தின் கிட்ட நெருங்க மாட்டான். ஆக ஞானி எப்பொழுதும் தன்னை சிவமாக பார்த்து கொண்டிருப்பானே தவிர நான் சிவத்தை பார்க்கிறேன்னு சொல்ல மாட்டான். தன்னை சிவத்தின் வேறாக கருத மாட்டான். இது ஞானியுடைய பாவனை. அதுக்காக சொல்றார், துவைத பாவனையினால் உண்டாகின்ற குற்றம். துவைத பாவனைன்னா என்ன? சீவனையும் சிவனையும் வேறாக நினைக்கிறது, ரெண்டாக நினைக்கிறது. அது வேறு. சைவம் சீவன் வேற சிவன் வேறன்னு சொல்லுகிறது. ஆனால் சைவத்துடைய முடிவு என்னன்னா, சீவனும் சிவனும் தனித்தனி பொருளாக இல்லை. சிவனும் சிவனும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. நாம் சிவனோடு ஒன்றாக இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுகிற நிலை வேறு, அது தெரியாமல் ஒன்றாக இருக்கிற நிலை வேறு. இப்பொழுதும் ஆன்மா சிவத்தோடு ஒன்றாக இருக்கிறது. ஆனாலும் ஆன்மாவுக்கு சிவத்தோடு ஒன்றாக இருக்கிறோம் என்பது தெரியாது. அதனால்தான் இவ்வளவு பாவனையும் தேவையா இருக்கிறது. வைத பாவனை இரண்டாக நினைக்கின்ற பாவனை. அதனால என்ன தப்பு வருன்றவர், மண்ணும் அநேக ஆகாரமாம் புவன சமூக மண்ணும் அநேக ஆகாரமாம் புவன சமூக மண் அந்தம் சிவம் முதல் என்னிடத்து இருப்பதாகும். என்னிடத்தில் நின்று உலகெல்லாம் பிரவர்த்திக்கும் எவை காணப்படுவ எவை கேட்கப்படுவ எல்லாம் இன்னும் அகம் புறமும் என்னால் வியாபிக்கப்பட்ட. அப்படித்தான் நினைக்கணும். சிவபாவனையை தன்னிலை செய்து கொள்ளுகிற இந்த ஆன்மா என்ன எப்படி நினைக்கணும்ன்றார். அதுக்காக சொல்றார், மண்ணும் அநேக ஆகாரமாம் எல்லாவற்றுக்கும் இருப்பிடமாக. ஆகாரம்னா இருப்பிடம்னு அர்த்தம். சாப்பாடுன்னு நினைச்சுக்காதீங்க, ஆகாரம். ஆகாரம் ரத்தனாகாரம் என்று கடலுக்கு பெயர். ரத்தனம் முதலியவற்றுக்கு அது இடமாக இருக்கிறது. ஆகாரம். மண்ணும் அநேக ஆகாரமாம் புவன சமூகம் எல்லாவற்றுக்கும். அது உரை எழுதப்பட்ட காரண ரூபமாய் ஒடுங்கியும் காரிய ரூபமாய் விரிந்தும் என்றும் உள்ளதாகிய. இது மண்ணும் என்கின்ற ஒரு வார்த்தைக்கு எழுதப்பட்ட பொருள். மண் என்றால் நிலைவேறுடையது.
தோன்றுதல். மண் என்றால் நிறைவேறு, அதான் மன்னா உலகம், நிறைவேறு இல்லாத உலகம். மன்னா உலகத்து வன்னியல் உரைப்பு. மண்ணு மாமலை மகேந்திர முதலில் சொன்ன வாசகம், அதெல்லாம் சொன்ன ஆகமம் தோற்று தருளிகள். மண்ணும் மாமலை, மண்ணும் என்றால் நிலைத்த, நிலைவேறுடைய, அதுக்கு தான் அந்த அவ்வளவு அர்த்தம் இருக்கிறது. காரண ரூபமாய் ஒடுங்கியும் இந்த உலகம் அழியும் தன்மை உடையதாயிற்று, அது கூட நிலைவேறுன்னு சொல்றீங்க. ஜைன சமயத்தில் உங்களுக்கு உலகம் அப்படியே இருக்கும், முற்ற அழிவதும் இல்லை, திரும்பி தோன்றுவதும் இல்லை என்று சொல்லிக் கொள்வார்கள். பெரிய பிரச்சனை இல்லை, இந்த உலகம் இப்படியே இருந்து கொண்டிருக்கக்கூடியது. அதனால்தான் உங்களுக்கு சித்தியாரிலேயோ பொதுத்திலேயோ முதல் சூத்திரத்தில் உலகம் ஒடுங்கி விழத் தோன்றும் என்று எழுதுறோம். உலகத்துக்கு அழிவு உண்டு, திரும்பி படைப்பு தோற்றுதல் உண்டு. இது எப்படி சொல்றதுன்னா, அழிவு என்பது எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா அழிவோட போயிடுறது இல்லை. தூரத்தாலே ஒடுங்கி இருக்கிறது, சூக்குமத்தாலே இருந்து கொண்டிருக்கிறது. காணப்பட்ட உலகம் இறைவனிடத்தில் ஒடுங்கி விடுகிறது. அப்போ காரண ரூபமாய் ஒடுங்கி காரிய ரூபமாய் விழுந்து தோன்றுகிறது. அதுதான் சொன்னார். மண்ணும் காரண ரூபமாய் ஒடுங்கியும் காரிய ரூபமாய் விரிந்தும் என்றும் உள்ளதாகிய நிலைத்தது, எப்பொழுதும் உள்ளது. நாம உலகம் உள்ளது என்றும் உள்ளதுன்னு சொல்ற வார்த்தை வேற, ஜைன சமயத்தை அவர்கள் உலகம் உள்ளதுன்னு சொல்கிற வார்த்தை வேற. அதுதான் உங்களுக்கு இப்போ நான் விளக்கினது. அவங்க உள்ளதுன்னா இப்பொழுது எப்படி இருக்கிறதோ இப்படியே தான் இருக்கிறது, இப்படியே தான் இருந்தது, இருக்கும் என்று 3 காலத்திலேயும் இதை இப்படியே வச்சு பார்க்கிறவங்க. நாம் அப்படி இல்லை. ஒரு காலத்தில் இந்த உலகம் ஒடுங்கிவிடும், மேலத் தோன்றும். ஆகவே ஒடுக்கமும் இருக்கு, புனருற்பவமும் இருக்கு என்று நாம் சொல்றோம். ஆனால் அந்த தொடர்ச்சி இடையறாமல் இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே காரண ரூபமாக இந்த உலகம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எங்க சுத்தமாயில, சுத்தமாயில் ஒடுங்கி சக்தியில் ஒடுங்கி சிவத்தில் ஒடுங்கி இருக்கிறதாகிறதுனாலே உலகம் காரண ரூபமாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நம்மளும் உலகம் இருக்கிறது என்று அர்த்தம் இருக்கு, ஆனால் காணப்பட்ட உலகம் அல்ல. இந்த உலகம் ஒரு காலத்தில் ஒடுங்கி விடுகிறது முழுக்க அவர் திரும்பி வரும். அதுதான் மண்ணும் என்றும் உள்ளதாகிய அநீத ஆதாரமா பலவிதங்களாகும் உலகம். இது எப்படி இளம் நீர் நீ காற்றாக இருந்தால் இப்படி பலவிதமாக நீ பார்க்கலாம். உலகம்னா ஒரே மாதிரி பொருள் இல்லை. புவன சமூகம், சமூகம்னா கூட்டம். அப்படி காணப்படுகின்ற மண் அந்தம் சிவம் முதல். சுத்த தத்துவத்தில் சிவம் முதல்ல வரும் இல்லையா? கீழே பார்த்தீங்கன்னா 36வது தத்துவம் பிருத்திவி தத்துவம். மண் அந்தம் சிவம் முதல் எல்லாம் என்னிடத்து இருப்பதாகும். தன்னை சிவமாக பாவிக்கின்றான். ஆகையினாலே அவன் அப்படி நினைக்கிறான், எல்லாம் என்னிடத்து இருப்பது. 36 தத்துவங்கள், இந்த தத்துவ தொடர்ச்சியினாலே ஆகின்ற இந்த உலகம் இதெல்லாம் காரண ரூபமாய் சக்தியில் ஒடுங்கி சிவத்தில் ஒடுங்கித்தான் இருக்கிறது. அதனால என்னிடத்தில் இருப்பதாகும் அப்படின்னு நினைக்க சொல்றார். என்னிடத்தில் நின்று உலகெல்லாம் பிரவர்த்திக்கும்.
என்னிடத்தில் நின்று உலகெல்லாம் பிரவர்த்திக்கும். எவை காணப்படுவ, எவை கேட்கப்படுவ, எல்லாம் இன்னும் அகம்புறமும் என்னால் வியாபிக்கப்பட்ட எல்லாவற்றின் உள்ளம், எல்லாவற்றின் புறம்பும் என்னாலே வியாபிக்கப்பட்டதுதான். அதாவது சர்வ வியாபகனாகிய சிவனுடைய வியாபகத்துக்குள்ளே அடங்கிறது தான் எல்லாம். இப்போ இவன் தன்னை சிவமாக பாவிக்கிறான். அப்போ இவன் என்ன சொல்லுகிறான்? புவன சமூக மண்டந்தம் சிவம் முதல் அது என்னிடத்தில் இருப்பவாகும். என்னிடத்தில் நின்று உலகெல்லாம் பிரவர்த்திக்கும். எவை காணப்படுவ கேட்கப்படுவ எல்லாம் இன்னும் அகம்புறமும், அகப்பகுதிகளும் புறப்பகுதிகளும் என்னால் வியாபிக்கப்பட்டவைகள், என்னுடைய வியாபகத்துக்குள்ள அடங்கியதுதான். இதெல்லாம் வியாபியம் எனக்குள்ள. ஏனாது என்று இப்படித்தான் நினைக்க வேண்டும் ஞானி. அப்படி நினைத்தால் அவன் சிவமாகிறான். அப்படி எனாது அப்படி நினைக்காமல் ஜீவன் நான் என்றும் நான் ஆன்மா என்றும் சிவன் வேறே என்றும் அந்நியமா மோகத்தால் பாவிப்பான். அந்நியமாக இறைவனை தனக்கு அனன்யமாக நினைக்காமல் அவனை அந்நியமாக மோகத்தால் மாயையினாலே பாவிப்பான். யாவன் அப்படி பாவிக்கின்றவன் நான் சீவன், அவன் சிவன், அவன் வேறு, நான் வேறு, நான் அவனை அடைவதற்கும் பெறுவதற்கும் முயற்சிக்கிறேன் என்று இப்படி அந்நிய பாவனையை செய்து கொள்வானேயானால் அவன் ஒரு காலங்களிலும் சிவத்துவத்தை அடையான். அவன் அப்படியே இருக்க வேண்டியதானே தவிர அவன் சிவத்துவத்தை தன்னிடத்தில் அடைய மாட்டான். வைத பாவனை என்பது இவன் எப்படி பாவிக்கிறானோ அந்த பாவனையை அவன் அடைகிறான். சந்தகம் யாதொன்று பாவிப்பின் அதுவாய் தோன்றும். பாவனையினுடைய வலிமை அதுதான். ஆகவே சிவமே நான் என்று பாவித்தால் சிவமாக அவன் ஆகிறான். நெருப்பிலே சுடப்பட்ட இரும்பு நெருப்பாகிவிடும். நெருப்புல போட்டு அந்த இரும்பை பழுக்க காய்ச்ச என்னாகும்? அது நெருப்பாயிடும். அதிலிருந்து நெருப்பை குளிவிட்டால் பழையபடி இரும்பு இருக்கும். ஆனால் இரும்பாக இருந்தது இடையறாமல் நெருப்பினுடைய சுழற்சியில் இருந்ததுனால என்னாச்சு? அது இந்த ஆன்மாவானது தன்னை ஆன்மாவாக பிரித்தெடுத்து நினைக்காமல் தன்னை சிவமே நான் என்றது பாவிக்குமானால் அப்போது இந்த பாவனை வலுப்பெற்று இது இந்த சித்தியார்ல கருடபாம் இல்லால் விடமகரம் அது போல தீட்சாமறைகளிலே ஆச்சாரியன் சிஷ்யனை எதிரிலே நிறுத்தி தான் அந்த முறையிலே அவனுக்குள்ளே புகுந்து அவனை வேடிக்கிறான். ஞானபதி கிரியாபதி இரண்டுல ஞானபதியாக இருக்கிறது இப்படி செய்கிற ஒரு தீட்சை முறையாகத்தான் இருக்கு. குண்டமண்டலாதிகள் எல்லாம் இல்லாமல் சிஷ்யனை தன் எதிரிலே வைத்து பாவனா மூலமாக ஆச்சாரியன் சிஷ்யன் மனசுக்குள்ளே புகுந்து அந்த மனசிலே சிவமே நான் என்கின்ற பாவனையை உரைப்பேற்றுகிறான். அப்ப இந்த பாவனை நாம் எதை பாவிக்கிறோமோ அதுவாக ஆகும். பாவனைக்கு வலிமை இருக்கிறது என்பது சாதாரண விஷயங்களிலேயும் கூட உங்களுக்கு இங்கெல்லாம் நாம் அனுமத் உபாசகர்கள் எதிர்ப்பார்கள். அனுமானை உபாசிக்கிறவர்கள் அவர்கள் கொஞ்ச நேரத்தில் அனுமானாக தன்னை பாவித்துக் கொண்டு அனுமானம் ஆய்விடுவார்கள். அவருடைய குணஞ்செயல்கள் எல்லாம் அந்த சத்து நேரம் நீங்க பார்த்து அனுமானாவே தோன்றும். இதுதான் கருட பாவனையினால் விடமகிழ்தல் என்பது சாஸ்திரங்கள்ல உதாரணமாக நமக்கு எடுத்து கொடுத்து போகிறது.
பாவனைக்கு ஒரு வலிமை இருக்கிறது அப்படின்றது தான் இங்க சொன்னார். அப்ப துவைத பாவனை கூடாது. பெரிய ஆராய்ச்சி பண்ணியிருக்காருல, நாம் படிக்க வேண்டிய விஷயம். காரண ரூபமாய் ஒடுங்கியும் காரிய ரூபமாய் விரிந்தும் என்றும் உள்ளதாகிய பலவிதங்களாகும் உலகங்களின் கூட்டமாய் காணப்படுகின்ற சிவதத்துவம் முதல் பிருத்திவி தத்துவம் ஈராக அனைத்தும் என்னிடத்து இருப்பனவாம். பொழிப்புரைதான் அந்த பாட்டு. என்னை ஆதரவாக கொண்டு நின்று உயிர்பொருள் உயிர்பொருளாகி எல்லாம் தொழிற்படும். எவை காணப்படுகிறவோ எவை கேட்கப்படுகிறவோ அவை யாவும் இன்னும் அந்த பொருள்களினுடைய உள்ளம் புறம்பும் என்னால் வியாபிக்கப்பட்டன. என்னுடைய வியாபகத்திற்கு தள்ளி இருக்கிறது எதுவுமே இல்லை என்று பாவியாமல் பாவனை செய்கின்ற நான் சீவன் என்றும் என்னால் பாவிக்கப்படும் சிவம் எனக்கு வேறானது என்றும் விவித உணர்வு என்னும் அறியாமையினால் பாவிப்பவன் எவனோ அவன் அந்த துவித பாவனை உள்ள அளவும் தன்னோடு திருப்பின்றி நிற்கும் சிவத்தின் தன்மையை அறிந்து சிவமாய் விளங்கும் பாக்கியத்தை பெறமாட்டான். அதாவது நான் சீவன் என்றும் சிவம் எனக்கு வேறானது என்றும் பாவிக்கிற நிலை அது தவறு. அப்படி பாவிக்கிறவனுக்கு சிவத்துவம் எப்பொழுதும் வராது. துவித பாவனையாற்படும் இழுக்கு உணர்த்த வேண்டி மண்ணும் அநேகாகாரம் என்பது முதல் வியாபிக்கப்பட்டது என்பது வரை அனுவாதமாக எடுத்துக்கொண்டார். அனுவாதம்னா திரும்பி சொன்னார். இப்போ 3 பாடல்களில் என்ன சொன்னாரோ அந்த விஷயத்தை அந்த 2 வரியில பின்னால் திரும்பவும் எடுத்து சொல்லியிருக்கிறார். அது துவைத பாவனை இல்லை, முதல்ல இருக்கிறது அத்துவித பாவனை. அந்த பாவனையை சொல்லிவிட்டு இப்படித்தான் நினைக்கணும், இப்படி நினைக்காமல் துவைத பாவனையா நினைத்தால் அவர்களுக்குள்ளே சிவம் பிரகாசிக்காது அப்படின்னு அதை பிரித்து காமிச்சார். சிவமாய் நின்று சிவனை உபாசிக்க வேண்டும். சிவனாய் நின்று சிவனை உபாசிக்க வேண்டும். சீவன் நான் என்றும் சிவன் வேறே என்றும் அந்நியமா மோகத்தால் பாவிப்பான் என எதிர்மறை முகத்தால் கூறினார். அது வலியுறுத்தல் கூறும். 2வது வாசிக்கப்படுவது என்றால் வாசனைன்னா என்ன? வாசிக்கப்படும் பொருளின் வேறாய் வாசிக்கும் பொருள் உண்டு என்பது பெறப்படும். வாசனைன்னா வாசிக்கிறவன் ஒருத்தர், வாசிக்கப்படும் பொருள் உண்டு, 2 இருக்கும். அங்கனமாகவும் சிவனாய் நின்று சிவனை உபாசித்தல்னா எவ்வாறு கூடும்? ராமருக்கு பட்டாபிஷேகம் சொல்லிட்டாரு. அப்போ அவர் கோவிலுக்கு போறாரு. அப்போ அந்த இடத்துல ஒரு வாக்கு இருக்காரு. இவர் யாரை கும்பிடுறாரு? அவர் தந்திரு உள்ளத்துள்ளே தன்னையே நினைவும் மற்ற குண்டிவர் தோழினாலும் தொடுதுவாய் உடைத்து கூடும். தன்னுடைய திருவுள்ளத்துக்குள்ளே தன்னையே சிவபெருமான் யோகம் பண்ணினா அவர் மனசுல யாரையோ நினைக்கிறாரு? அவருதான் நினைக்க முடியும். வாசனை என்று சொன்னால் வாசிக்கிறவன் ஒரு ஆளு, உபாசிக்கப்படும் பொருள் அவனுக்கு வேறு. 2 இருக்கணும். 2 இருந்தால்தான் உபாசனை நடக்கும். நாம் சுலபமாக சிவத்தை உபாசிக்க முடியும். நான் உபாசிக்கிறவன் ஆன்மா, ஜீவான்மா. உபாசிக்கப்படும் பொருள் பரமான்மா. அந்த நிலையில உபாசிக்க முடியும். ஆனால் சிவமாய் இருந்து சிவத்தை உபாதிக்கிறதுனா அப்படி சிவமா ஆயிட்ட உட்பாடு அப்புறம் சிவத்தை உபாதிக்கிறது கேள்வி கேட்பாரு. சிவனாயிருந்து சிவனை உபாதித்தல் எவ்வாறு கூடும்? அப்படியே கூடுமாயினும் அது இருக்குன்னு வச்சுக்கிட்டா கூட சிவமாய் நின்றதன் மேல் இவன் தான் சிவமாய் நின்றுட்டானே, அப்படி எதுக்கு உபாதிக்கணும்? அடுத்த கேள்வி.
சிவமாய் நிற்கிறதுக்கு தானே இவ்வளவு முயற்சியும். சிவமாய் நின்று அப்புறம் சிவத்தை உபாதிக்கிறதுன்னா அதுக்கப்புறம் இதுக்கு உபாதிக்கணும். உபாசனையுடைய பயன் நமக்கு கிடைச்சு போச்சே. அதை கேட்கிறாரு. உபாதிப்புடி எதன் பொருட்டு எனில் கூறுவோம். ரொம்ப அழகான ஒரு ஓவை கிடைச்சது அவருக்கு. அதை வச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு இருக்காரு. அதாவது கண் இருக்கு, விளக்கு இருக்கு. கண்ணொளி விளக்க பார்க்கணும். எப்பா அந்த விளக்கொளியோடு கலந்துதான் விளக்க பார்க்கணும். இந்த விளக்கொளி கண்ணுக்கு வேறாக இருந்தாலும் கண்ணோடு கலந்த உட்பாடுதான் அந்த விளக்கை இந்த கண்ணால பார்க்க முடியுது. அதுபோல சிவம் இந்த ஆன்மாவுக்கு வேற இருந்தாலும் அந்த சிவத்தோடு கலந்த உட்பாடுதான் அந்த சிவத்தை இந்த ஆன்மாவால பார்க்க முடியுது. அந்த எடுத்து வச்சுட்டார். கண்ணுக்கு விளக்குக்கு தான் சம்பந்தம். சூரியனை பார்க்கிற பொழுது சூரியன் கொடுத்த வெளிச்சத்தை வச்சுத்தானே அவனை நீங்க பார்க்க முடியும். சூரியனை கொண்டு சூரியனை பார்க்கிற மாதிரி சிவத்தை கொண்டு சிவத்தை உபாசிக்கணும். அதுதான் எழுதுறாரு. கண்ணொளியானது விளக்கொளியோடு கலந்து நின்று கொண்டு விளக்கொளியை இது விளக்கொளி என்று காணுமாறு போல, இது விளக்கொளி என்று கண்டுகொள்ளுகிறது. அதுபோல உயிரின் அறிவும் சிவனருளோடு கலந்து நின்று சிவனை உபாசித்தல் கூடும். கண்ணொளி விளக்கொளியோடு கலந்து நிற்கும் காலத்து இது கண்ணொளி இது விளக்கொளி என பிரித்தெறிய வாராது. வெளியில் இருந்த லைட்டினுடைய பிரகாசம் இருக்கு, நம்ம கண்ணால பார்க்கிறோம். எது கண்ணினுடைய ஒளி, எது பிரகாசம் விளக்கினுடைய ஒளி, ரெண்டும் வேறற கலந்து விட்டது. கண்ணினுடைய பிரகாசமும் வெளியில் இருக்கின்ற விளக்கினுடைய பிரகாசமும் சேர்ந்து போச்சு. அதை ரெண்டையும் தனித்தனியா பிரிக்க முடியாது. அதான் காமிக்கிறார். பிரித்தெறிய வாரா அப்படின்னும் காணும் தன்மை பற்றி கண்ணொளி, காட்டும் தன்மை பற்றி விளக்கொளி. விளக்கொளி தான் காட்டுகிறது, கண் காண்கிறது. அதே மாதிரி சிவம் காட்டுகிறது, உயிர் காண்கிறது. உயிரறிவு சிவனருளோடு கலந்து நிற்கும் காலத்து இது உயிரறிவு இது சிவனறிவு என பிரித்தெறியவாரா. அதை பிரித்து பார்க்க முடியாது. அப்படி இருந்தாலும் பற்றி நின்று உபாதிக்கின்றது பற்றி உயிரின் அறிவும் பற்றுதலை செய்வித்து பற்றுக்கோடாக நிற்கிறது பற்றி சிவனருளும் அங்க இருக்கிறது. சிவனருள் பற்றுக்கோடாக இருக்கிறது, பற்றுவதாக இருக்கிறது உயிரறிவு. ரெண்டும் இருக்கிறது, உயிரறிவும் இருக்கிறது, சிவனருளும் அந்த உபாசனையில இருக்கிறது. கண்ணொளி விளக்கொளியோடு கலந்து நின்று விளக்கொளியை இது விளக்கொளி என காணும் அளவும் வேறாய் நிற்றல் பற்றி பிற பொருள்களையும் காணும் தன்மை கண்ணுக்கு உளதாமாறு போல. விளக்கொளியோடு கலந்து அப்பவும் அந்த கண்ணொளி தனியா இருக்கிறது தான் வேற பொருள்களையும் பார்க்கிறது அந்த கண். அதான் சொல்றாங்க. உயிரின் அறிவு சிவனோடு கலந்து நின்று சிவனை உபாசிக்கும் அளவும் வேறாய் நிற்றல் பற்றி உலகப் பொருள்களை அறியும் தன்மையும் உயிருக்கு உண்டு என்பது பெறப்படும். கண்ணொளி விளக்கொளியில் அழுந்தும் காலத்து விளக்கொளி என கண்ணொளி என வேறு பிரித்தறிய மாறாது விளக்கொளியாகவே விளங்குமாறுகள். கண்ணொளியா விளங்கல, விளக்கொளியாகத்தான் விளங்குகிறது. வெளியில் இருக்கிற பிரகாசத்தினால அந்த பிரகாசம்தான் நமக்கு முக்கியமா தெரிய தவிர நம்முடைய கண்ணினுடைய பிரகாசம் அதுல எடுபடலை. அதுபோல சிவனோடு கலந்து நின்று காணுகின்ற பொழுது இந்த உயிரைவு வெளிப்பட தோன்றாமல் சிவனருளே அவனருடைய கண்ணாக காணினல்தான்.
உயிரின் அறிவு சிவனருளில் அழுந்தும் காலத்து சிவம் என தாம் என வேறு பிரித்தறிய வராது சிவமாகவே விளங்கும் என்பது பெறப்படும். கண்ணொளி விளக்கொளியில் அழுந்துதற்கு பிற பொருள்களை காணாது விளக்கொளியாய் அவ்விளக்கொளியினை காணுதலையே செய்ய வேண்டும். அதுபோல உயிரின் அறிவு சிவனருளில் அழுந்துவதற்கு உலகப் பொருள்களை நேரடியாக அறியாமல் சிவனருளால் அந்த அருளையே நாடுதலாகிய உபாசனை செய்ய வேண்டும். ஆகவே சிவத்தை இடையறாமல் உபாசிக்கிறபடியினாலே சிவனருளில் உயிரறிவு அழிந்து விடுகிறது. அப்போ சிவனருளின் அழிந்தி உயிர் பார்க்கிற பொழுது சிவனால் காணப்படும் எல்லாம் உயிராலும் காணப்படும். அது காட்டும். கண்ணொளி விளக்கொளியின் வேறாய் நிற்கும் வளமும் பிறபொருள்களை பற்றுமாறு போல உயிரின் அறிவு சிவனருளின் வேறாய் நிற்கும் வளமும் உடலை பற்றி நின்று பிறந்திறந்து உடலுமாதலின் அந்நியமா முகத்தால் பாவிப்பான் யாவன் அவன் ஒரு காலங்களிலும் சிவத்துவத்தை அடையான் என்று கடைசியில் தன்னின் வேறாக வச்சு பாவிக்கிறவன் சிவத்துவத்தை அடைய மாட்டான். அடுத்த பரவாயில்ல இவ்வளவு ஆராய்ச்சி வேற எங்கேயும் கொடுக்கல. இது மாதிரி சந்தேகங்கள்லாம் வளர்ச்சிகள்லாம் நிறைய பின்னாடியும் பல இடங்கள் அது மாதிரி எழுதியிருக்காங்க. உயிரும் சிவமும் எக்காலத்தும் பிரிப்பின்றி இருக்கவும் எக்காலத்தும் வாஜனை பண்ணலைன்னாலும் கூட சேர்ந்துதான் இருக்கு. உயிரும் சிவமும் எக்காலத்தும் பிரிப்பின்றி இருப்போம் அவ்வாறின்றி வேறு வேறாய் நிற்கும் கண்ணும் விளக்கும் அவற்றிற்கு ஓமையாதல் எவ்வாறு கூடும்? கண்ணு விளக்கு வேற வேறையா இருக்கு. ஆனால் உயிர் அப்படி வேற வேறையா இல்லையே. உயிரின் அறிவும் சிவனும் ரெண்டும் ஆரம்பத்திலிருந்து ஒன்னா தானே இருக்கிறது. அதுக்கு இந்த ஓமையை எப்படி கொண்டு வந்து நீங்க சொல்றீங்க? அதான் கேள்வி கேட்கிறார். காணும் தன்மை காட்டும் தன்மை என்கின்ற ஒரு புதுத்தன்மையை வச்சு ரெண்டையும் நினைவுங்கள். எந்த ஒரு உவமை சொன்னாலும் அது முற்றுமையாக இருக்க வேண்டும் என்று எல்லாத்தையும் பொருத்தக்கூடாது. எந்த புதுத்தன்மைக்கு அது கையாளப்படுகிறதோ அது வரைக்கும் தான் வச்சிடணும். புலி போல பாய்ந்தான் இந்த உவமை சொன்னீங்கன்னா புலியை போல வாழும் தோறும் வடிவம் வண்ணமும் இருக்கிறதுன்னு அர்த்தம். அது முற்றுமை அல்ல. ஆற்றல்ல புலி பாய்வது போல அந்த வினைதான் அங்கே புதுத்தன்மையை தவிர வேறு வடிவம் நிறம் இதெல்லாம் அங்கே புதுத்தன்மை இல்லை. அது ஒரு ஓமை சொன்னால் எந்த பொதுத்தன்மையை விளக்குவதற்கு அந்த ஓமை வருகிறதோ அந்த அளவுக்கு தான் நீ வச்சுக்கணுமே தவிர அந்த ஓமையினுடைய எல்லா பரிமாணங்களையும் அதில் கொண்டு வந்து இயக்க முடியாது. அதான் இங்கே சொல்றார். காணும் தன்மை காட்டும் தன்மை பற்றி அவை ஒருகுடை ஓமையாதல் கூடும் இல்லை. ஒருகுடை ஓமை என்றால் இக்கருத்து பற்றி கண்ணொளி விளக்கின் சோதி கலந்துடும் கருத்து ஒன்றன்றே என்றார் உமாவிசிவாச்சாரியர். சிவபிராசத்தினுடைய வரிகளை நமக்கு கண்டு காமிச்சிட்டார். ஆகினும் பிரிப்பின்றி நின்று தன்னோடு பிரிப்பின்றி நிற்கப்படும் பொருளை பாவிக்கும் என்பதற்கு இன்னொரு ஓமை சொல்லலாம். உயிரையும் உடலையும் ஓமைகளாக குறிப்பிட்டு உயிரும் உடலும் பிரிப்பில்லாமல் நின்று ஒன்றாயிருக்கு. இந்த ஓமையையும் சிவஞான போகத்தில் மிகண்டார் பயன்படுத்தியிருக்கிறார். கட்டும் உறுப்பும் கரணமும் கொண்டு உள்ளம் இட்டதொரு பேரடைக்க எண்ணின்றாங்கு ஓட்டி அவனுளமாகிலான் உளம் அவனா மாட்டாது அவனுளமாய் அல்லனுமாய் அங்கு அந்த வெண்பாவை வச்சு இங்கே அதை விளக்கி சொல்லி அவனும் உடம்பும் உயிரும் சேர்ந்து இருக்கிறது. இவன் ஒரு பேரை வச்சு கூப்பிட்ட உடனே உடம்புக்குத்தான் பேரு, உயிருக்கு என்ன பேரு? உடம்புக்கு தானே பேரு. அந்த பேரை வச்சு நீங்க கூப்பிடுற பொழுது உயிர் என்ன பண்ணுகிறது? தன்னைத்தான் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி ஏன் நீங்க பதில் சொல்றது? இப்போ உடம்பும் உயிரும் சேர்ந்துருக்கு. அதுதான் இங்க உதாரணம். உயிரையும் உடலையும்
தன்னோடு பிரிப்பின்றி நிற்கப்படும் பொருளை என்னை உயிர் உடலோடு பிரிப்பின்றி நின்றே அந்த உடலை உணர்கின்றது. உயிர் கையை பார்க்கறது, காலை பார்க்கறது, வயிற்றை பார்க்கறது, தலையை பார்க்கறது எல்லாம் பார்க்கறதில்ல உயிர். அந்த உயிர் வெளியில இருந்துகிட்டு தனியாவா பார்க்குது? அது உடலோடு இருந்து கொண்டுதான் தன்னை உடலை பார்க்கிறது. அதுபோல சிவத்தோடு கலந்து நிற்கின்ற ஞானியானவன் சிவத்தை உபாசிக்கிறான். பிரிப்பின்றி நின்றே அந்த உபாசனையை செய்ய முடியும் என்பது பிரிப்பின்றி நிற்கின்ற உடலை பிரிப்பின்றி நின்று கொண்டு இருக்கின்ற உயிர் எப்படி பார்க்கிறதோ அதை போல அந்த இடத்துல அந்த ஓமையை பயன்படுத்தி நீங்க விளக்கிக்கலாம். சிவனோடு பிரிப்பின்றி நின்றே சிவனை உணரும். ஆதலால் இந்த கலந்து நிற்கற்கு இந்த ஓமையை கூறலாம் என்கின்ற கருத்து தான் சிவஞான போத வெண்பாவில் நிகழ்ந்தார் அருளுகின்றது. கட்டும் உறுப்பும் கரணமும் கொண்டு உள்ளம் உயிரானது. உள்ளம் என்பது உயிர் என்ற உள்ளம் வந்திருக்கிறது. அந்த கரணம் இல்லை. உள்ளம் கட்டும் உறுப்பும் கரணமும் கொண்டு விட்டதொரு பேரழைக்க வைத்ததொரு பேரை வச்சு கும்பிட்டா என்னென்றாங்க என்ன என்று கேட்கிறது. எப்போ உயிர் உயிர் இல்லைன்னா அந்த உடம்பு கேட்காது. உடம்புக்கு தான் பேர். உடம்பை கூப்பிடுறான், ஆனால் உயிர் ஏன் என்று பதில் சொல்லுகிறது. அதுபோல ஒட்டி அவன் உளமாகிறான், உளம் அவனா மாட்டார். இறைவன் உயிரோடு கலந்திருக்கிறான், ஆனால் இறைவன் தோன்றுவதில்லை. உயிர் தான் ஏன் என்று கேட்கிறது. அதே மாதிரி உடலும் உயிரும் இருந்தாலும் உடலை அழைத்தால் உயிர் பதில் சொல்ற மாதிரி. அவன் உளமாகிறான், உளம் அவனா மாட்டாது. அவன் உளமாகவும் இருக்கிறான், உளத்துக்கு வேறாக உயிருக்கு வேறாகவும் ஒன்றாய் வேறாய் இருக்கிறவன் அவன். இதைத்தான் முதல்ல கலப்பினால் ஒன்றாயும் பொருட்தன்மையால் வேறாயும் செலுத்தின் தன்மையால் உடனாயும் இருக்கிறான் அப்படின்னு மொத்தமாக சொல்லுவோம். ஆகவே இறைவனும் உயிரும் ஒன்றாக இருந்து உயிரினுடைய செயல்கள் அப்படியே நடக்கிறது. உயிரும் உடலும் எப்படி ஒன்றாக இருந்து நடக்கிறதோ அதுபோல அப்படின்னார். ஆக சுமித பாவனையை கைவிட்டு அத்துமித பாவனையால் சிவம் நான் என்று பாவிப்பவனுக்கு முற்றுணர்வு தன்மை வழங்கும். சிவனுக்குரிய முற்றுணர்வு தன்மையும் முழுதும் உணர்தல் என்கின்ற சிவனுடைய தன்மை அந்த சிவனுக்குள்ள முழுதும் உணர்தல் எண்குணங்களும் இவர்களுக்கு வரும். திருவாசகத்திலையும் சொல்லப்பட்ட விஷயம்தான். ஞானியானவன் எண்குணங்களையும் அடைகிறான். சிவன் வேறே என்றும் நான் சிவனினும் வேறு என்றும் திரிவுபட வேறாக காண்பதனை விட்டு சிவனே நான் ஆனு, சிவனே நான், நானே அச்சிவன். சிவனே நான் என்பதைத்தான் திரும்பி அடுத்தபடி திருப்பி சொல்றோம். நானே அச்சிவன். நானே அச்சிவன் தனியாக சொன்னோம்னாக்கா அது வேற விதமான பாவனையில் போடும். சிவனே நான், நானே அச்சிவன் என ஒன்றாக சிந்திப்பான். சிவத்தோடு தன்னை ஒன்றாகவே சிந்திக்கிறவன் இருக்கிறானே இடையறாமல் அவன் எவ்விடத்தும் வியாபகனும் ஆகி எல்லா இடத்திலேயும் சிவம் போல நிறைந்து நிற்பவனாக ஆகிவிடுவான். சங்கராத்வைத்திலையும் இந்த முறை உண்டு. இந்த பாவனை எல்லாம் அங்கேயும் இருக்கிறது. அதாவது ஆன்மா சிவன்தான், அது பிரம்மப்பொருள் தான். ஆனாலும் இடையறாமல் இந்த பிரம்மப்பொருளாக தன்னை பாவிக்கிறதுனால தான்
அது பிரம்மமாகிறது. அந்த பாவனை அதுக்கு முற்றவில்லை என்று சொன்னால் அது உயிராக தான் இருந்து கொண்டிருக்கும். இதே மாதிரி மாயையுடைய கற்பிதங்களை அனுபவித்து கொண்டு கிடக்கும். அது உலகத்தையும் தன்னை சுற்றி இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் விஷயபோகங்களையும் மாயம் ஒரு பொய் கனவு பேய்த்தேர் போல் அது நினைக்கணும் சொன்னால் இடையறாத அந்த பாவனை நானே பிரம்மப்பொருள் என்ற பாவனை. இதுக்கு ஆச்சாரியின் மூலமாக அந்த பாவனை வலுப்பெற வேண்டும் என்று அவர் சொல்வார். நீ பிரமம் என்றக்கால் நீ பிரமம் ஆகினையோ நீ பிரமம் சற்பொருவால் நில் என்று சிவபூஜாரத்தில் சொல்வார். அவர் அந்த அத்வைத விஷயத்தை எடுத்து வச்சு தான் அங்கே அவர்களை கிண்டல் அடிக்கிற மாதிரி அந்த பகுதியை சொன்னார். நீ பிரம்மம்னு சொல்லிட்டு இருந்தால் நீ பிரம்மம் ஆகிட முடியாது. ஆச்சாரியன் மூலமாக நீ அந்த பிரம்ம பாவனையில் உன்னை நெடுக்கிக் கொள்ள வேண்டும். பெருமுயற்சிக்கு பின்னாலே உண்டாகும். அப்புறம் உண்டானப்பாடு நான் பிரம்மம் என்று சொல்லுகிற அகம்பாவம் அங்கு தோன்றாது. நான் என்கிற பாவம் இங்கே வரக்கூடாது. தான் அகம்பாவம். அகம்பாவம் அகம்பாவம் நான் என்கிற பாவம் இங்கே வரக்கூடாது. சிவனே நானே அச்சிவன் என ஒன்றாக சிந்திப்பான் எவ்விடத்தும் யாபகனுமாகி அவனே அச்சர்வ ஆன்மாவான சிவஸ்வரூபம் ஐயமர காண்பவன். சிவஸ்வரூபம் அதை ஐயமர காண்பவன் அனன்ய பாவனையினால். அனன்ய பாவனை அனன்ய பாவனை என்ன? அந்நியம்ன்றது வேற அனன்யம்னு வேற. வேறல்லாத பாவனை ஒன்றித்த பாவனை. அந்த அனன்ய பாவனையினால் சிவனே தான் என விகற்ப அதீதனாய் வேறுபாடு கருதுவதற்கு அப்பாற்பட்டவனாய் ஒன்றாக சிவனே நான் என விகற்ப அதீதனாய் இருந்த சிவயோகிக்கு, அப்படி இருக்கக்கூடிய சிவயோகிக்கு சிவபெருமானோடு தன்னை வேறாக கருதாமல் அனன்ய பாவனையினாலே சிவனியினால் என்றிருக்கின்ற அத்தகைய சிவயோகிக்கு சர்வஜத்துவமும் வழங்கும். எல்லாவற்றையும் உணரும் தன்மையும் உண்டாகும். ஆனால் அதை அவன் பயன்படுத்துறதுக்கு வழி பயன்படுத்த அவனுக்கு இன்னும் வேற இல்லை. சிவத்துக்கு அந்த சர்வத்துவம் அவசியமாக இருக்கலாம். ஆனால் சிவத்தை அனுபவிக்கின்ற இந்த யோகிக்கு அது, ஆனால் யோகி அந்த சர்வத்துவத்தை அடைகிறான். எல்லாவற்றையும் இருந்த இடத்திலிருந்து உணரக்கூடிய தன்மையை அடைகிறான். பண்டை சிற்றறி ஒழிந்து முத்தறிவின் தன்மை வழங்கி தோன்றும். இதுகாரம் இருக்கிறது சிற்றறிவு. இப்படி இருக்கிற சிவியோகிக்கு முத்தறிவு தன்மை உண்டாகும். சித்தறிவுனா என்ன? முத்தறிவுனா என்ன? மறந்து மறந்து அறிதல், ஒன்றொன்றாக அறிதல், அறிந்ததை மறத்தல், இதெல்லாம் சிற்றறிவுக்கு அடையாளம். மூணு தடவை இருந்த அந்த தன்மாத்திரைகளும் அந்த கரணம் தான் இப்ப நம்மகிட்ட இருக்கிறது. இந்த பிறவியில் தொடர்ச்சியாக தான் வருது. அவ்வப்போது மாற்றி கொடுக்கறது இல்லை. இந்த உடம்பு இருக்க பூல உடல் தான் புதுசா வருமே தவிர, அந்த சூக்கும உடல் இருக்கு பாருங்க, அதாவது புரியட்ட சரீரம்னு சொல்றேன், அந்த சரீரம் முதல்ல இருந்து ஒன்னா தான் வந்துருக்கு. இவ்வளவு அது கழுவிக்குள்ள போனாலும் எறும்புக்குள்ள போனாலும் ஒரே மாதிரி தான். அந்த புரியட்ட சரீரம் அந்த ஆன்மாவோடு இருந்து கொண்டு தான் இருக்கும்.
அப்போ போன பிறவியிலே நாம் உணர்ந்ததெல்லாம் இப்போ உணர முடியல. நம்மோடு இருந்த சரீரம் அது, அந்த சரீரம் தான் இந்த தோல் பையில வந்து நுழைஞ்சிருக்கு. ஆனால் அந்த சரீரத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் இருக்க இல்லை. இதுதான் சிற்றறிவுன்றது. தொடர்ச்சியான கரணங்களும் கருவிகளும் ஒன்றாயிருப்பதும் கூட முன் தொடர்ச்சியை அறிய முடியாத தன்மையில் ஆன்மா இருக்கிறதுக்கு காரணம் ஆன்மா சிற்றறிவும் சிறு செயலும் உடையது. இந்த மாதிரி பிரம்மஞானியா இருக்கக்கூடியவன், சிவஞானியா இருக்கக்கூடியவன் தான் இருந்த இடத்திலிருந்து முன்னைய விஷயங்களை எல்லாம் உணர்கிறான். சர்வத்துவம் அவனுக்கு ஏற்படுகிறது. ஆனால் சிவபெருமானுக்கு சர்வத்துவம் ஏற்பட்டா எங்கேயோ ஒரு அடியான் தன்னை வேண்டுகிறான் என்று சொன்னால் அவங்ககிட்ட போகிறதுக்கு அது இந்த இடத்துல சிவமா இருக்கும். நமக்கு நம்ம பக்கத்தில் இருக்கிற விஷயமும் மறந்து போகணும். நம்ம எங்கேயோ நடக்கிற விஷயத்துக்கு கவலைப்பட்டு இங்கிருந்து போகணும். இங்கே இருந்தபடி சில வரலாறுகள் எல்லாம் பார்ப்போம். திருமரங்கத்தில் பெருமாள் எழுந்தருளுகிற திரைச்சீலையானது நெடுப்பு பற்றி கொண்டதுன்னா இங்கே சபையில் அந்த வேட்டையை பிடிச்சி கசக்கிறார். இன்னும் திடீரென்று ராஜாவுக்கு முன்னாலே வந்து அசங்கியமாக வந்து வேட்டி கொடுத்து மினவேட்டியை கொடுத்து கசக்கிறாரு அப்படின்னு கேட்டால் அது இந்த நேரத்தில் திருவரங்கத்தில் ரதோற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ரதோற்சவத்தில் நெருப்பு பிடித்துவிட்டு நெருப்பை அணைக்கிறாங்க. ஞானியா இருக்கிறவங்களுக்கு முடியும். இது சர்வத்துவம். எல்லா இடங்களிலேயும் என்ன நடக்கிறதோ எல்லாவற்றையும் இருந்தாங்கிருந்து அறியக்கூடிய ஆற்றல். அந்த ஆற்றல் சிவத்துக்குத்தான் உண்டு. இப்படி சிவத்தை பாதிக்க என்ன ஆகும்? அந்த சர்வத்துவமானது இந்த ஞானிக்கு வருன்றார். ஆனால் அந்த பிரயோகத்துக்கு அவசியம் இல்லை. அது அந்த பாட்டில் சொல்லுவாங்க. அத்திவித பாவனையால் சிவனே நான் என்று உபாதிப்பவன் பண்டை சிற்றுணர்வினில் நீங்கி முற்றறிவின் தன்மை விளங்கப் பெறுவான். இது ரெண்டு விதமாக விட்டுக்கணும். சிவன் வேறே என்று திரிவுபடவும் நான் சிவனினும் வேறு என்று வேறாகவும் அப்படி நிரநிறையாக கூறுகின்றன. விபரீதம் ஐயம். விபரீதமாக காண்டலாவது ஒன்றை பிரிதொன்றாக காண்பது. கயிற்றை பாம்பு என்று நினைத்தால் அது விபரீதம். வேற்றுமையாக காண்டலாவது இது கயிறு இது பாம்பு ரெண்டு தனித்தனியாக பிரித்து உணர்வது வேறு வேறாக காண்பது. சிவப்பொருள் என்றும் தன்னோடு பிரிப்பின்றி நிற்கக்கூடியது ஆயினும் தன்னினும் அது வேறு என்று காண்டல் விபரீதம். எப்பொழுதும் தன்னோடு இருந்து கொண்டிருந்த சிவப்பொருளை தன்னின் வேறாக காணுதல் விபரீத உணர்வு. ஆனால் நாம் இப்பொழுது அதைத்தான் செய்து கொண்டிருக்கோம். இந்த விபரீத உணர்வு தான் இப்போ நம்மகிட்ட இருக்கிறது. ஞானிக்கு அந்த விபரீத உணர்வு இல்லை. தான் சிவப்பொருளை இன்றி தனித்து நில்லாது இருக்கவும் சிவம் இல்லாமல் நான் தனித்து நிற்கின்றேன் என்று காணுவது என்ன? வேற்றுமை. சிவன் தனியா இருக்கு, நான் தனியா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது வேறுபாடு. வசித்தவன் உண்டது போல பாவிக்கும். இந்த சொன்ன விஷயத்தை அவர் வந்து டிஸ்கஷன் பண்றாரு. வசித்தவன் உண்டது போல பாவிக்கும். வீட்டுக்கு எல்லாம் வச்சு சாப்பாடெல்லாம் வச்சுக்கிட்டு பலகாரம் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி மனசில் பாதிச்சா பசி பாவிக்கிறது. பசித்தவன் உண்டது போல பாவிக்கும். பசி நீங்கி உண்ட தன்மையினை உற்றவராக கண்டிடும் இல்லையா? இவர் அட்சய பாத்திரத்தில் இருக்கிற ஒரே ஒரு கீரை இதை ஒட்டி கொண்டு கிடந்த கீரையை எடுத்து கிருஷ்ணவர வாயில போட்டு சாப்பிட்ட உடனே குளிக்க சென்ற துர்வாச முனிவர் முதலானவர்கள் எல்லாம் ஏப்பம் ஆரம்பித்து விட்டார். கதையை சொல்ற மாதிரி இருக்கிறதே தவிர இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். பசித்தவன் உண்டது போல பாவிக்கு பசி நீங்கி உண்ட தன்மையை உற்றவனாக கண்டிடும். அங்கனமாகவும்
அபேத பாவனையினால் சிவனாதல் எவ்வாறு கூறுகிறார்? நான் சிவம், நான் சிவம், சிவமே நான் என்று பாவித்தால் எப்படி இவன் சிவம் ஆயிடும்? இந்த பாவனையினாலே, அபேத பாவனையினாலே எப்படி சிவனாவான்னு கேட்டார். இன்னும் பாவனைக்கு எய்தாத பொருளை, இந்த பாவனையை பற்றி ஒரு விளக்கம். பாவனைக்கு எய்தாத பொருளை எய்தியதாக வைத்து பாவிப்பது, எய்தும் பொருளை எய்துவதாக வைத்து பாவிப்பது என்று ரெண்டு விஷயம் பாவனை. முன்னையது பசித்தவன் உண்டது போல பாவிக்கும் பொய்ப்பாவனை. பின்னையது மறந்தவன் மறக்கப்பட்ட பொருள் நினைவில் தோன்றும் பொருட்டு அப்பொருளை பற்றி இடையறாமல் சிந்திப்பதாகிய மெய்ப்பாவனை. ஒரு விஷயத்தை மறந்து விட்டவன் அதை திரும்பி நினைப்பூட்டுவதற்காக திரும்ப திரும்ப சிந்திக்கிறான், அது மெய்ப்பாவனை. சிந்தித்த பிறகு ஒரு விஷயம் அவனுக்கு வரும், எதை விட்டமோ அது வரும். ஆனால் பகித்தவன் உண்டது போல பாவித்தா வயது ரொம்பாது, அது பொய்ப்பாவனை. பாவனையில பொய்ப்பாவனையும் இருக்கிறது, மெய்ப்பாவனையும் இருக்கிறது. அதை விரும்பி பாருங்கள். சிவனும் சீவனும் பொருட்தன்மையால் இரண்டே ஆகும். ரெண்டும் வேறதான் பொருட்தன்மையில, ஆனால் பிரித்தறிய வாராத கலப்பினை உடையன. ஆரம்பத்திலிருந்து ரெண்டும் ஒன்னாதான் இருக்கு. வேறு வேறு பொருள்களாக பிரித்தறிய வாராத கலப்பினை உடையன. இப்பொருள்கள் அனாதி. எது? சிவமும் சிவனும் அனாதியாதல் போலவே இவற்றின் கலப்பும் அனாதி. என்று ஜீவன் உண்டோ அன்றே சிவனும் அதோடு சேர்ந்துதான் இருக்கிறது. அது தனித்தனியா இல்லை. பொருள்கள் ரெண்டா இருக்கலாமே தவிர கலப்பினாலே இது ஒன்றாகத்தான் அனாதி முதல் இருக்கிறது. ரொம்ப முக்கியமான இடம் இந்த இடத்துல. ஆயினும் அந்த கலப்பினை சிவன் தன்னோடு கலந்திருக்கிறது என்பதை இந்த ஆன்மா அறியவில்லை. அது காரணம் என்ன? மலமறைப்பு. மலமறைப்பால் உயிர் அறியாமல் அந்த மலத்தில் அழிந்து, அம்மலம் ஆன்மாவை பற்றி நின்று அறிய ஒட்டாது செய்ததோ அல்லது அம்மலத்தை ஆன்மா பற்றி நின்று அறியாமல் அழிஞ்சிட்டோ? இது எப்படி நடந்திருக்கும்? மலம் ஆன்மாவை பிடிச்சதா, ஆன்மா போய் அந்த மலத்தை பற்றி கொண்டதா? இது எப்படி நடந்திருக்கும்னு யோசனை பண்ணி பாருங்க. அப்படி பண்ணினா மலம் சடம். அது ஆன்மாவை பற்றி முன்ன கெடுக்க போறேன், தெரியும் தெரியாதபடி ஒன்றை பண்ண போறேன்னு சொல்லி அது செய்யற அளவுக்கு அதுக்கு புத்தி. மலம் சடமாதலால் அது ஆன்மாவை பற்றாது. ஆன்மா அறிவுடை பொருளாதலால் அதுவே மலத்தை பற்றி சிவனை அறியாது அம்மலத்தில் அழிந்து சென்ற. ஒரு விவகாரத்தை விளக்கறதுக்காக எழுதப்பட்டது. இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, சில பேர் நினைச்சுக்கிறாங்கன்னா, ஆதாம் எவாள் கதையில இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னான்னா அவன் போய் அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டான், அதனால்தான் பிசாசுகளுக்கு இடம் கொடுத்துட்டான் அப்படின்னு அந்த கதையில் எழுதுற மாதிரி சில பேர் நினைச்சுக்கிறாங்க. உயிர் இறைவனும் இருந்தது, ஆணவ மலமும் இருந்தது, ஆணவ மலத்தை பற்றி கொண்டு விட்டது உயிர். அப்போ முன்னால உயிர் சுத்தமாக தானே இருந்தது. கேள்வி கேட்கிறார் அவர். அந்த கேள்வி, சுத்தமாக இருந்த உயிர் ஏன் மலத்தை போய் பற்றியது? உயிர் தான் மலத்தை பற்றி அழுந்தியதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா மலம் உயிரை பற்றலை. ஏன்னா மலம் சடம் ஆகியனால இது பற்றாதுன்னு அடிச்சு விட்டீங்க. அப்போ உயிர் போய் மலத்தை பற்றியதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? உயிர் மலத்தை பற்றியதுன்னு சொன்னா அப்ப முன்னால உயிர் மலம் இல்லாத உயிராத்தான் இருந்தது. தங்கம் செம்பாச்சா? கழிப்பு எப்படி வந்தது? அதுல தங்கம் போய் கழிப்பை தேய்ச்சி விட்டு செவ்வாயிட்டா அப்படின்னு அர்த்தமா இல்லை. தங்கமாவே இருந்திருக்கிறது தானே, அது ஏன் போய் அந்த மாதிரி மாறணும்? அப்படி ஆயிடுமே, சரியா வரலன்ற. அது பாருங்க, பாருங்க. ஆன்மா பற்றிக்கு எண்ணின்
இந்த உயிர்தான் பற்றியது அப்படின்னு சொன்னால் பற்றாது சுத்தமாயிருந்து பின்னர் பற்றிக்கு என்று கொள்ளவும். வரவே சுத்தமாயிருந்த ஆன்மா மலத்தை பற்றுவதற்கு ஏது வேண்டப்படும். அதுக்கு என்ன காரணம்? சுத்தமாயிருந்த ஆன்மாவே மலத்தை பற்றணும். சரி, ஒருவேளை அதுக்கு ஏதோ காரணம் வச்சுக்கலாம். அப்படி சொல்லிட்டீங்கன்னா கூட பின்னால இது சுத்தமாச்சுன்னா கூட மலத்தை பற்றாது என்பது என்ன நிச்சயம்? அந்த கேள்வி வரும். அடுத்த கேள்வி அன்றியும் இனி சுத்தம் எய்தியும் முன்னர் பற்றியவாறே பற்று எனப்பட்டு சுத்தமாவதற்கு செய்யும் செயல் பயனில் செயலாய் முடியும். ஏன்னா அதுக்கு பிறகு திரும்பியும் போய் இந்த ஆன்மா அதை போய் பற்றலாம் இல்லையா? ஏனில் அறியாது வினாயினால் முட்டாள்தனமா கேள்வி கேட்கிறேடா. அறியாது வினாயினால் என்னை ஆன்மாவும் அனாதி மலமும் அனாதி. ஆன்மா போய் மலத்தை பற்றலை, மலம் ஆன்மாவை பற்றலை. ஆன்மா என்று உண்டோ அப்பொழுதே மலமும் அந்த ஆன்மாவோடு இருந்திருக்கிறது. அந்த மலத்தை போக்கிக் கொள்ளுவதற்குத்தான் ஆன்மா முயற்சிகள் செய்கிறது. அதுதான் இந்த முயற்சிகள் எல்லாமே தவிர மலத்தை புதிதாக போய் இந்த ஆன்மா பற்றிச்சு என்பது சரியல்ல. ஒரு தடவை நம்ம சித்தாந்த பயிற்சி வகுப்புல அந்த மாதிரி ஒருத்தர் சொல்லி விட்டு ரொம்ப போச்சு. அதனால சொல்றாரு, ஆன்மாவும் அனாதி மலமும் அனாதி. ஆன்மா மலத்தை பற்றுதலும் அனாதி. அது ஒரு டயத்தில் போய் பிடிக்கல, ஆன்மா தனியாக இருந்து அப்புறம் பிடிச்சதுன்னு சொன்னால் ஆதி ஆகிடும். அனாதின மலத்தை பற்றி இருந்த நிலையும் அனாதிதான், அது புதிதாக நிகழ்ந்தது அல்ல அப்படின்னார். அனாதியாயின் உற்பத்தி இல்லை எனப்பட்டு உற்பத்தி இல்லாமையால் அழிதலும் இல்லை என்றாகி மலம் எக்காலத்தும் ஆன்மாவிற்கு நீங்குமாறு இல்லை என கொள்ள வருமே. இன்னொரு பிரச்சனையை கிளம்பிட்டார். மலமும் அனாதியும் திங்க, உயிரும் அனாதியும் திங்க. அப்ப அனாதின்னு சொன்னா போகாது. கூடவே இருந்தது தானே, அது எப்படி போகும்? அதை கேட்கிறாரு. அனாதியாயின் அது உற்பத்தி இல்லை, புதிதாக தோன்றியதில்லை எனப்பட்டு உற்பத்தி இல்லாமையினால் அதற்கு அழிதலும் இல்லை என்றாகி மலம் எக்காலத்தும் ஆன்மாவை விட்டு நீங்குமாறு இல்லை என கொள்ள வருமே எனின் அந்த மாதிரி வராது. என்னை அனாதியில ரெண்டு விதமான அனாதி இருக்கிறது. நீங்கும் அனாதின்னு ஒன்று இருக்கு, நீங்காத நம்மை விட்டு நீங்கி விடுகின்ற அனாதி என்பது ஒன்று இருக்கு, நீங்காத அனாதி என்பது. ஒரு உயிர் பிறக்கிற பொழுது ஒரு உடலை எடுத்துக்கொண்டு வரும் பொழுது அது ஏதாவது ஒரு வியாதி சில உடல்களுக்கு இருக்கும். அந்த வியாதி போக்கப்படக்கூடிய வியாதியாகவும் இருக்கும். அது கடைசி வரையிலும் போகாமல் அது அப்படியே தான் வச்சுக்கிட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கும். அப்படி ஒரு விஷயம் அந்த மாதிரி சிலது இருக்குது. சில பேர் சில வியாதிகளை வச்சுட்டு இருப்பாங்க, ஆனாலும் அதை பற்றி பரவாயில்லை, அப்படியே காலத்தில் ஓட்டிடுவோம். இதுக்கு போய் ஏதாவது டாக்டர்கிட்ட போனால் ஏகப்பட்ட அளவுக்கு பணத்தை செலவு பண்ணிட்டு அவசரப்பட்டு இதெல்லாம் வேண்டியில்லை அப்படின்னு அப்படியே வச்சுக்கிட்டே போயிடுவாங்க. நீங்கிற அனாதி இருக்கு, நீங்காத அனாதியும் இருக்கிறது. அதுதான் இருந்தார். ஆன்மா மலத்தை பற்றி நிற்றல் என்பது நீங்கும் அனாதி. சிவத்தோடு பிரிப்பின்றி நிற்றல் என்பது நீங்காத அனாதி. ஆரம்பத்திலேயே சிவத்தையும் பற்றி கொண்டிருக்கிறது ஆன்மா, மலத்தையும் பற்றி கொண்டிருக்கிறது. மலம் விடுபடும், ஆனால் சிவம் கடைசி வரையிலையும் விடுபடாது. இந்த ரெண்டு வித்தியாசம் இருப்பார். எது போருமெனின் அது பாருங்க. இப்ப நெல்லுல உமி இருக்கிறது, உமி நீங்கும், அதுலேயே தான் இருக்கும்னு நான் போக மாட்டேன்னு உட்கார்ந்துருக்காரு. அது அரிசியாக்குற பொழுது அந்த உமி போயிடும். ஆனால் செஞ்சில் இருக்கிற கழிப்பு நீங்காது. நீங்கள் தேய்ச்சிங்கன்னா திரும்பியும் வந்து உட்காந்துருக்கும். மறுபடியும் ஒரு நாள் ஆன உடனே பழையபடியும் இருக்கும். அது போகும் வரும்.
வேடிக்கை திருக்குறள் முன்சாமி சொல்லுவார்கள், தொழுநோயின்னு ஏண்டா பேர் வச்சாங்கன்னு கேட்பாரு. தெரியுமா உங்களுக்கு? மற்ற நோய்களெல்லாம் தொழுகிறதும் அந்த நோயை பார்த்து, மற்ற நோய்களெல்லாம் மருந்து கொடுத்தா போகும், ஆனால் இது போகாது. இது பெரிய ஆளாகப்பா நீ. அதனால மற்ற நோய்கள் எல்லாம் இதை தொழுகிறது அப்படின்னா அந்த மாதிரி இது எப்படி சொல்லப்பாங்க. நெல்லினடத்து உமியம் செம்பினடத்து கழியும் அனாதியாயும் அது பிரிக்கப்படுமாறு போலவும். இதுவே மணியினிடத்து ஒளியும் நெருப்பினிடத்தில் சூடும் அனாதிதான், ஆனாலும் பிரிக்கப்படாதவாறு போல. ஒளியும் சூடும் குணமாதல் போல ஆன்மா சிவத்தின் குணமென்று ஆகினும் மணியை இன்றி ஒளியும் அனலை இன்றி சூடும் தனித்தில் இல்லாது. அதுபோல சிவனை இன்றி ஆன்மா தனித்தில் இல்லாமைக்கு அதை ஓமையாக சொல்லிக் கொள்ளுங்கள். குணமும் குணியும் போல முனிப்பொருள்கள் இரண்டு பிரிக்க முடியாது கலந்திருத்தல் எவ்வாறு கூடும்? குணமும் குணியும் பிரிக்க முடியாமல் கலந்திருத்தல் என்றால் நியாயம். ரெண்டு பொருள்கள் எப்படி பிரிக்க முடியாமல் கலந்து நிற்கும்? ஆகாயமும் காற்றும் தனித்தனி குணமுடைய ரெண்டு பொருள்கள், ஆனால் பிரிக்க முடியாமல் கலந்திருக்கிறது. ஓமையை கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க, அதுதான் இந்த வெள்ளை பசு நீங்க சொல்றீங்க, வெள்ளையும் பசு அது குணம், அது குணி. குணம் குணி ரெண்டும் பிரிக்க முடியாமல் கலந்திருக்கிறதுன்றது பொருந்தும். ரெண்டு பொருள் குணிப்பொருள், அது ரெண்டு எப்படி ஒன்னா இருக்கிறதுன்னு பொருந்துங்க. ஆகாயம் என்பது ஒரு பொருள், காற்று என்பது ஒரு பொருள். ஆனால் இந்த ரெண்டும் ஆகாயம் இருக்கிற இடத்துல தானே காற்று இருக்க முடியும், அது பிரிக்க முடியாது. ஆகவே குணம் இல்லையே, காற்றின் குணமாக ஆகாயம், காற்றும் முனிப்பொருள் தான், ஆகாயமும் முனிப்பொருள் தான். அதனால் அதே போல ஆகாயமும் காற்றும் தனித்தனி குணமுடைய குடிப்பொருள்களை ஆயினும் பிரிக்க முடியாதவாறு கலந்திருத்தல் போல சிவமும் ஆன்மாவும் கலந்து நிற்றல் கூடும் என்ப. சுந்தரர் பெருமான் சொல்றார்கள், அன்னைக்கு கேட்டேன், வீடா அடிமை உமைக்கு ஆளை பெற வேண்டாம்னு சொல்றாங்கல்ல, வீடா அடிமை உமைக்கு ஆளை பெற வேண்டாம். அப்போ அந்த இதுலே சிவமானு சொல்ல அந்த அடிமைன்றது சொல்ற இடம் உங்களுக்கு வேற இடம். நீங்க சிவத்தை அனுபவிக்கிற பொழுது அங்கே நம்ம இதில் சிவத்தை ஆன்மாவானது அனுபவிக்கிறது, இன்பத்தை அனுபவிக்கிறதுன்னு தான் சொல்லுவோமே தவிர அங்கே அடிமை பணி செய்கிறதுன்னு அங்கே சொல்றது இல்லை, இங்கே தான் சொல்லுவோம். வீடா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதேன்னா உங்களுக்கு நாங்கள் இங்கே வீடா அடிமையாக இருக்கிறோம். சரி, அங்கே போன உடனே பலவாறே தொழும்பாகும், எல்லா வகையிலேயும் இறைவனுக்கு அது அடிமை. ஆனால் அங்கே என்ன வேற நடக்கும்? இன்பத்தை அனுபவிப்பதில் தான் வேலை. அங்கே இது தொண்டு செய்கிறதுக்குன்னு ஒன்றும் சந்தர்ப்பம் இல்லை. நான் தான் நேரடி ஒரு இடத்துல பேசும்போது சொன்னேன், ஸ்ரீவைஷ்ணவர்கள் சரமஸ்லோகத்தில் எழுதுகிற பொழுது என்ன பண்ணுவாங்க, முக்கியம் தத்துவத்திரயம்னு சொல்லிட்டு 3 விஷயங்களை மூச்சுப்படி சொல்லுவாங்க. அதில் சரமஸ்லோகம் திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம். சரமஸ்லோகத்தில் என்னன்னா, திருமாலும் திருமகனுமாக இருக்கிற சேர்த்தியிலே தொண்டு செய்ய பெறுவேனாகும் அப்படின்னு சொல்றேன். இதுதான் சரமஸ்லோகத்தினுடைய கருத்து. ஆமாம், திருமால் திருமகனுமாக இருக்கிற சேர்த்தியில் போய் உங்களுக்கு தொண்டு செய்யணும்னா
இத்தனை உயிர்களும் போய் அங்கே என்ன தொண்டு செய்யறதுக்கு என்னென்ன வேலை இருக்குது நீங்கள் இத்தனை பேருக்கு சரியா வரலீங்க. சைவ சித்தாந்தத்தில் உங்களுக்கு அங்கே போய் தொண்டுன்றதெல்லாம் இங்கே தான். அதனால்தான் இந்த வணங்குதலும் பூச்சித்தலும் வழிபடுதலும் ஆகிய காரியங்களெல்லாம் இல்லாத அந்த மோட்சம் எங்களுக்கு வேண்டியில்லை. கூடும் அன்பினில் கும்பிடலை அன்றி வீடும் வேண்டாம். அங்கே போனால் இன்பம் அனுபவிக்கிறது தான் வேலை. உன்னை கும்பிடுறதுக்கு முடியாது, அபிஷேகம் பண்ண முடியாது, அர்ச்சனை பண்ண முடியாது, தோத்திரம் பாட முடியாது. அது என்னத்துக்கு அங்கே போனேன்? அவ்வளோ இங்கே தான் அடிமை செய்ய முடியுங்க தவிர அங்கே அடிமை இல்லை. உம்பர் பிரான் 36களுக்குரியன் உயிர்தானும் சிவானுபவம் கொண்டினுக்கும் உரிக்கு. உயிர் சிவானுபவத்திலே பேரின்பப் பெருவாழ்வை அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டுமே தவிர வேற ஒன்றும் உயிருக்கு வேலை இல்லை. தண்ணி கூட தூக்க வேண்டாம், நந்தவனத்துக்கு போக வேண்டாம், பூக்குடலை எடுக்க வேண்டாம், பூஜை பண்ண வேண்டாம், மந்திர புத்தகத்தை தேட வேண்டாம். அந்த சிரமம் நம்ம ஆதாரம் ஈடுபட கிடையாது. அது ஜீவன் முக்தரா இருக்கிறவர்களும் இருக்கலாம். இங்கேயே ஜீவன் முக்தர்களே தொண்டு செய்யறதை விட்டுடுறாங்களே. அப்போ சொல்றது வந்து உலகத்துக்கு அந்த பேர் நினைக்க. ஆமா, கருவிகரணங்கள் உள்ள வரையில் இருந்தாலும் உயிர் வந்து முக்திக்கு போயிட்டா கருவிகரணங்கள் ஏது? அது என்ன செய்யறது? நீங்க அடிமை வேற என்ன மண் வெட்ட முடியுமா, அழி வெட்ட முடியுமா? இல்லை, இப்போ இது சொல்றது வந்து உலகத்தில் தானே அனுபவிக்கின்றார். சிவபாவனை என்பது உலகம் தானே அனுபவிக்கின்றார். இல்லை, இதுல பாவனையானது உலகத்தை அனுபவம் சொல்றாரு. இந்த சொல்றாங்களா? ரெண்டும் ஒண்ணுதானே உங்களுக்கு. சிவபலத்துவம் இப்படி வந்தாலும் இந்த உயிரை அனுபவிக்கிற ஒரு நிலையில இருக்கிற பொழுது அதுக்கு ஆனந்தம் கிடைக்கிறது. அந்த முன்னெல்லாம் ஆனந்தம் பெற்றேன். அவருக்கு ஒன்றும் இல்லை. அவருக்கு இவர்கள் ஆனந்தம் பெற்றதே அவருக்கு சந்தோஷம், அவ்வளோதான். ரெண்டுமே உங்களுக்கு ஞான வடிவம் தானே. இதனால ரெண்டும் ஒன்றா சேர்ந்ததுன்னா அதுக்கு ஒரு உருவத்தை நீங்கள் எப்படி பரிமாணத்தை கொண்டு வர முடியுங்க? அதனால தான் உங்களுக்கு கீழ் லெவலில் சாரோகம் சாமிகம் சாருகம் அப்படின்றாங்க. சாயுஜம் விட்டால் அது ஒன்றுமே இல்லைங்க. 63 பல பேரை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சாயுஜத்துக்கு போனவங்களா தெரியல. ஏன்? அதனால அவர்கள் வந்து தொண்டு செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறவர்களுக்கு அந்த மாதிரி இடங்களிலே மதமுத்திகளிலே இருக்கிறார்கள். இரண்டரை கலந்தவர்கள் எல்லாம் இன்பம் ஆர்ந்து இருப்பார்கள். அதுக்கு மேலே வேற ஒன்றும். அதுதான் உங்க சைவ சித்தாந்தத்தில் வர. இது சொல்றது வந்து இப்போ அந்த புத்தி லோகத்துல தான் பாவனை பார்த்து